அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறதோ அதற்கு எப்படி பரிகாரம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தடை என்று சொல்லக்கூடிய கர்ணநாதனைத்தான் மாந்தி கழுத்தை பிடிக்கும். அப்போ கர்ணநாதனை என்ன சொல்கிறான்னா நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று கர்ணநாதன் ஜெயிக்க வேண்டும், மாந்தியை சமாதானப்படுத்த வேண்டும். கர்ணநாதன் ஜெயிக்க வேண்டும், மாந்தியை சமாதானப்படுத்த அப்படி என்ன செய்தால் இந்த மாந்தி நம்மளுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உருவாக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது. ஏற்கனவே 4 வீடியோ 4 பாதசாரங்களுக்கு போட்டாச்சு. சூரியன் சாரம், சந்திரன் சாரம், செவ்வாய் சாரம், புதன் சாரம். இன்னைக்கு குரு சாரத்திற்கு சொல்ல போகிறேன். அதாவது குருவோடைய நட்சத்திரங்களாகிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அவர்கள் எந்த விதமான ஆதிபத்தியத்தை கடைப்பிடித்தால் உங்களுக்கு மாந்தியால் பாதிப்பு தன்மை இருக்காது அப்படிங்கிற ஒரு விவரத்தை இன்னைக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சொல்லப்படும். வியாழன் அன்று என்ன சொல்கிறான்னா சந்தனம் அரைத்து பொட்டு வைத்து கொள்ளுதல். வியாழன் அன்று சந்தனம் அரைத்து பொட்டு வைத்து கொள்ளுதல் மாந்தி குருசாரத்தில் நின்றதுக்கு உண்டான அழகான பரிகாரம். வியாழன் அன்று பெண்கள் மஞ்சளை கல்லில் உரைத்து பூசி குளித்தல். வியாழன் அன்று பெண்கள் மஞ்சளை கல்லில் உரைத்து உரசி குளிக்கிறது. அதுக்கடுத்து மஞ்சள் துணியை வெட்டி போடுதல். மஞ்சள் துணியை வெட்டி போடுதல். சீரக மிட்டாய் தானம் என்ன சொல்கிறான்னா குழந்தைகளுக்கு தரலாம். சீரக மிட்டாய் தானம் குழந்தைகளுக்கு தரலாம். அரசமர குச்சிகள் சேகரித்து ஹோமத்திற்கு தருதல் மிக மிக சிறப்பு. நெய்தானம் பண்ணுவது குருவின் நட்சத்திரத்தில் மாந்தி நின்றதற்குண்டான அழகான பரிகாரம். எப்பயுமே இந்த மாந்தி என்ன சொல்லணும், குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் டார்க் ரூமில் தான் தூங்கணும். தூங்கும்போது என்ன சொல்லணும், நிறைய லைட்டை ரொம்ப வெளிச்சமாக இல்லாமல் ரொம்ப விடிவெல்ப்பு இல்லாமல் கூட தூங்குவது இதற்கு ஒரு பரிகாரமாகும். காசு பணம் தானம் பண்ணுவது மாந்திக்கு பரிகாரமாகும். ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது மாந்திக்கு அழகான பரிகாரமாகும். கோவில் விழாக்களில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து, கோயிலில் விழாக்கள் நடந்து மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும். அந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் மஞ்சளை மேலே ஊற்றுவாங்க. அந்த இதற்கு என்ன சொல்கிறான்னா, கோவில் விழாக்களில் மஞ்சள் நீராடுதலுக்கு மஞ்சள் வாங்கி தருதல், மஞ்சள் பொடி வாங்கி தருதல் அழகான பரிகாரம். குருவாயூருக்கு, ஆலங்குடி மற்றும் நீங்கள் குருவாக நினைப்பவருக்கு ஒரு பெரிய தொகையை தானம் செய்தல். தன்னுடைய வசதிக்கேற்ப குருவாயூருக்கும் தானம் பண்ணலாம், ஆலங்குடிக்கும் தானம் பண்ணலாம். நாம் யாரை குருவாக நேசிக்கிறோமோ அவருக்கு என்ன சொல்கிறானோ ஒரு பெரிய தொகையை தானம் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய மாந்தி தோஷம் போகும். குரு யானை, குரு என்பது யானை. யானை சாணத்தை என்ன சொல்லணும், மிதித்தல் மாந்திக்கு உண்டான ஒரு பரிகாரமாகும். அதற்கடுத்து ஆசிரியர், மடாதிபதிகள், சந்நியாசிகள், பிராமணர்கள், குருஸ்தானத்தில் உள்ளவர்கள் இறுதிச் சடங்கிற்கு உதவி செய்தல். ஆசிரியர்கள், மடாதிபதிகள், சந்நியாசிகள், பிராமணர்கள், குருஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு இறுதிச் சடங்குக்கு உதவி செய்தால் மாந்தியுடைய தோஷம் கண்டிப்பாக குறையும். இதை
நாம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வாரம் செய்யலாம். அதாவது வந்து வியாழக்கிழமை செய்வதும் அந்த குருவுடைய நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்வது மிக மிக சாலச் சிறந்தது. இதை பயன்படுத்தி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த மாந்தி தோஷத்தை நீங்கள் வந்து போக்கிக் கொள்ளலாம். அதற்கடுத்து மாந்தி சுக்கிரன் சாரத்தில் இருந்தால், பரணி பூரம் பூராடத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? செஞ்சால் உங்களுடைய மாந்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னா, பூக்களை கோர்த்து மாலையாக்கி இறைவனுக்கு அளித்தல் ஒரு பெரிய பரிகாரம். கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுவதற்கு தானம் செய்தல் ஒரு அற்புதமான பரிகாரம். வெண்பட்டு துணியை வந்து கட் பண்ணிதல் எரித்தல் ஒரு அற்புதமான பரிகாரம். யாகத்திற்கு கோவிலுக்கு நெய் தானம் பண்ணுவது, யாகத்திற்கு கோவிலுக்கு நெய் தானம் பண்ணுவது ஒரு அற்புதமான பரிகாரம். பரணி தீபம்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த பரணி தீபத்திற்கு நெய்தானம் பண்ணுவது ஒரு அற்புதமான பரிகாரம். அதற்கடுத்து திரைப்படம், இசை நிகழ்ச்சி இவற்றிற்கு 6 பேருக்கு வந்து டிக்கெட்டு வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவது ஒரு அற்புதமான பரிகாரம். வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் ஒரு ஏழை திருமணத்திற்கு கட்டில், மெத்தை, தலையணை, பாய் வாங்கி தருதல் ஒரு அற்புதமான பரிகாரம். வெள்ளிக்கிழமை அன்று அந்த கல்யாணம் நடக்கணும். அது ஏழையுடைய கல்யாணமாக இருக்கணும். அந்த ஏழை தம்பதிகளுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கட்டில், மெத்தை, தலையணை, பாய் வாங்கி கொடுத்தல் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுடைய மாந்தி தோஷத்தை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண பொண்ணை கண்டிப்பாக போயிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குங்குமம் தானம் செய்தல் ஒரு அற்புதமான பரிகாரம். கண் தானம் செய்தல், மனைவியுடன் சேர்ந்து கண் தானம் செய்தல், முக்கியமாக மனைவியை கண் தானம் செய்ய ஏற்பாடு செய்தல் மாந்திக்கு சிறந்த பரிகாரம். ஏன்னா நம்ம இறந்த பிறகு தானே கண் தானத்தை பண்ண போகிறோம், வாழ்நாளில் இருக்கும்போது பண்ணலை இல்லையா? அப்படி வந்து நம்ம வந்து இதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தீர்கள் என்று சொன்னால், வாழுகின்ற காலத்தில் வந்து நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து நல்ல ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு வந்து இந்த நான் சொன்ன வந்து அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதனால் நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் நல்லதே நடக்கும், கெட்டது நடக்காது. அதற்கடுத்து மனைவிக்கு மாந்தி சுக்கிரன் சாரத்தில் இருந்தால், பரணி பூரம் பூராடத்தில் இருந்தால், மனைவிக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தல் ஒரு அற்புதமான பரிகாரமாகும். இதை வந்து எந்த ஒரு மனிதர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தொடர்ச்சியாக மாதம் வெள்ளிக்கிழமை பரணி பூரம் பூராட நட்சத்திரங்களில் நாம் இதில் வந்து இலகுவான பரிகாரங்களும் இருக்குது, கடினமான பரிகாரங்கள் வந்து அது ரொம்ப வசதியானவங்களுக்கு. இலகுவான பரிகாரம் என்ன சொன்னால், நம்ம வீட்டு பெண்களுக்கு நாமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தல் இலகுவான பரிகாரம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து இது வெண்பட்டு துணியை வந்து கட் பண்ணி எரித்தல் வந்து ஒரு அற்புதமான இது வந்து நமக்கு வந்து பெரிதான பாதிப்புகளை கொடுக்காது. இந்த குங்கும தானம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அம்மன் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை குங்குமம் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன் வந்து கிடைக்கும். எப்போவாவது என்ன சொன்னா வந்து
பெண்களாக இருந்தால் உங்கள் கைகளால் கட்டப்பட்ட மாலையை வந்து இறைவனுக்கு சாத்த சொல்லுதல் வந்து என்ன சொல்லணும், ஒரு அற்புதமான சிறப்பான பரிகாரமாக இருக்கும். எல்லாமே நான் சொன்ன அனைத்துமே குருவுக்கு குருவோடைய சாரத்தில் வந்து மாந்தி இருந்தாலோ, சுக்கிரன் சாரத்தில் மாந்தி இருந்தாலோ, இதெல்லாம் அழகாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். எல்லாரும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தீங்க. எந்தெந்த கோயிலுக்கோ போய்க்கிட்டு இருந்தீங்க. ஆனால், இதை அனைவரும் பார்த்து வந்து என்ன சொல்றாங்க, கண்டிப்பா பயனடையணும். அதாவது வந்து ஒரு வீடியோவ நம்ம போடுறோம்னா வந்து என்ன சொல்லலாம், நீங்க நினைக்கிறபடி கிடையாது. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வீடியோ நம்ம போடுவதற்கு எவ்வளவு வந்து தேடுதல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதாவது வந்து யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தேடி குடுக்குறாங்க அப்படிங்கிறத விட, நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன என்பது என்று சொன்னால், மக்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் இதில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இதில எல்லாம் நல்லா இருக்குது. இந்த கருத்துக்களை எல்லாம் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்வது தான் எனக்கெல்லாம் டானிக் மாதிரி. நான் வந்து ஒவ்வொரு நாளும் உண்மையாவே வந்து இந்த யூடியூப் விஷயத்திற்காக நிறையா தேடிக்கொண்டிருந்தா நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர, இலகுவாக அல்ல. அதனால் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய உழைப்பு உங்களுக்காக. உண்மையாவே சொல்றேன் வந்து இதில வந்து யூடியூப்ல வந்து பெரிதாக பணங்கள் வராது. நீங்க அத முதல்ல புரிஞ்சிடுங்க. இதில வந்து ஒரு மாதம் 50,000மோ, 40,000மோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது தவறு. போன மாதம் யூடியூப்ல வந்த வருமானம் இன்னும் கைக்கு வரல. ரூ. 4,300. இந்த ரூ. 4,300 ஒரு ஆஃபீஸ் வாடகை கூட கிடையாது, காணாது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து, இன்னும் வந்து என்ன சொல்றேன்னா, நிறையா வந்து இந்த மக்களுக்கு வந்து இன்புட் குடுக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் செஞ்சுட்ருக்கோம். நல்ல ஒத்துழைப்பு குடுங்க. குடுத்தீங்கன்னா, இன்னும் நிறையா வீடியோவை தேடி எடுத்து போடுவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுடைய இதுதான். நீங்க உங்களுடைய ஒரு உந்துதல் சக்தி எனக்கு கிடைச்சதுன்னா, நான் வந்து ஏன் இதை சொல்றேன்னா, தேட வேண்டியிருக்கு. டெய்லி தேட வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கு ஒரு 2 இடத்திற்கு ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு வீடு வாஸ்துவில் இருக்கின்ற குறைவு புது வீட்டுக்கு ஒரு சக்கரம் பதிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கிறது. என்ன சக்கரம் பதிக்கணும்? பூமிக்கு அடியில பதிக்கணும். அத பதிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு, நான் வருவதற்கே ஒரு 5 மணி 5:45 மணி ஆச்சு. அதற்கு பிறகு டயர்ட்னஸ்ஸுக்கு பிறகும் இன்னைக்கு நைட்டு வீட்ல இருந்து போட்டுருவோம். போட வேண்டிய குறைந்த வீடியோக்கள் 3, கூடுனா 4 அப்படிங்கிற ஒரு நிலைமையில இதை சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னேன்னா, ஊக்கம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிறைய நீங்கள் உங்களுக்கு பயன் கிடைக்கும் என்பதற்காகத்தான். அதனால் எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க வாழ்க வளமுடன். வணக்கம்.